டிஜிட்டலா வாக்காளருக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் கண்காணிக்கிற இந்த முறை நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்? டிஜிட்டலி அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிஸ் பேங்கிங் ஏஜென்சிஸ் எல்லாம் கூட லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்காணிப்பு பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஏதோ அன்யூஷுவலா ஏதோ ஒரு டிரான்சாக்சன்ஸ் இருந்தா அது சம்பந்தமா வணிகர்லாம் 50,000 ரூபாய் வரைக்கும் தான் ஆட்காஷ் ரொக்கமா கொண்டு போக முடியும். ஒரு இடத்துல இன்னொரு ஒரு ஏரியால இருந்து ஏரியா கொண்டு போக முடியும். அது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தி கொடுங்க. ஆட்காஷா எல்லாமே பேங்க் டிரான்சாக்சனா பண்ண முடியாது. சிறு வணிகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட காலையில் கூட கோரிக்கை வச்சதா சொல்லிருக்காங்க. அதுக்கு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த 50,000 தான் மெயின்டைன் ஆகுமா இந்த எலெக்ஷன்ல? இது 50,000 என்ன அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. ஸோ அதான் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நாங்க போயிட்டு அது உடனே வருவாங்க. அது எலெக்ஷன் கமிஷன்ல உத்தரவு. ஒரு நம்ம வோட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நம்ம ஒரு அபவுட் 7 days பிஃபோர் த voting டேட் நாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு தயார் பண்றோம். போன எலெக்ஷன்ல வந்து சில நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம கேஷ் பிடிச்சு அந்த கேப்சர் பண்ணோம். இப்ப அந்த கேஸ்கள் முடிவுக்கு வந்திருக்கோம். நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கு நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம பார்த்துட்டு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு இருக்கிறது, அப்புறம் சார்ஜ் ஷீட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு அக்யூட்டல் இருக்கு, எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்கோம், எல்லா டீடைல்ஸ் நம்ம இருக்குது. அந்த நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க அது டீடைல்ஸ் பார்த்தா நிறைய கேசஸ் இருக்கும். அதுல என்னன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த வயலேஷன்ஸ்க்கு இருக்கும். மெஷின் சம்பந்தப்பட்ட அபிஷியல் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேசஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துருவோம். போலிங் ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் இப்ப ஏதாவது போன ஃபைனல் இருக்கும் ஃபைனல் எலக்ட்ரலுக்கு இப்போ ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா? ஏதாவது நம்பர்ஸ் அத மாதிரி இருக்கா சார்? போலிங் ஸ்டேஷன்ஸ் ஓட்டர்ஸ் ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் இனிமேலே எனி டிஓ கொடுத்தா கூட நாங்க அது கன்சிடரேஷன் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட்ல சப்போஸ் ஏதோ ஒரு பில்டிங் ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன், சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி கொடுத்தா கூட பண்ணுவோம். அது ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம். அது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜெனரலா இனிமேல அவ்வளவு இருக்காது. என்ன நம்ம நம்பர் கொடுத்திருந்தோம் அவ்வளவுதான் இருக்கும். இந்த ஃபேக் நியூஸ் இருக்குல்ல சார், சோஷியல் மீடியா மேல இருக்கக்கூடிய அந்த ஃபேக் நியூஸ்லாம் பரப்புற நடவடிக்கை இருக்கும். அது வெறும் வழக்கு பதிவுகள் வரைக்கும் செல்லுமா? இல்ல அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க இந்த தேர்தல் சம்பந்தமா? அது நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே. அதுல நம்ம போலீஸ் மூலமா இருக்கு, ஆல்ரெடி ஐபிசி மூலமா இருக்கு. போலீஸ்ல ஒரு செக்ஷன் 59ல டேக் டவுன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனும் தனிப்பட்ட முறையில இது டோட்டலி நம்ம இதுல இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க கிட்ட யூடியூப் கிட்ட இவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கு டிஃபரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஐபிசில நீங்க எல்லாம் பார்த்தா இருக்கு. ஃபர்ஜரி கேஸ் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு என்ன மாதிரி தண்டனை இருக்குமோ அது இருக்கு. அது தவிர மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல என்ன வயலேஷன் இருந்தா அதுவும் நம்ம தனியா பார்ப்போம். புதிய இன்க்ளூஷன் வரணும்னாச்சுன்னா இது உங்களுடைய பெர்மிஷன் வாங்கி தான் இது பண்ண முடியும். பண்ணலாமா? அதுக்கு என்சிசி எனி நியூ ஆர்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இனிமேலே வரக்கூடாது ரிகார்டிங் த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இதெல்லாம். நியூ ஜியோஸ் கேனாட் பி இஷ்யூட். நியூ ஒர்க் விச் ஹஸ் நாட் ஸ்டார்டட் அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் இப்போ இன்க்ளூஷனுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து கவர்னர் கிட்ட பதவியேற்பு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்தா நம்ம அது இங்க ஒரு குழு இருக்குது. அந்த ஒரு சிஇஓ அந்த குழுல அது நம்ம கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது. நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கிருந்து எப்படி உத்தரவு வருதோ அது மாதிரி நாங்க எலெக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து அடிப்படை வசதிகள் ரேம்ப்லா இருக்கணும் மாதிரி சொல்லிருந்தாங்க. இப்போ நீங்க ஏதாவது செக் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது எல்லா இடத்துல அது போடணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க? எல்லா டிஓஸ் அது 100% அது செக் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு சில சப்போஸ் ஒரு ரேம்போட ஆங்கிள் சரியில்லை அந்த மாதிரி இது இருந்தா அதுக்கு டெம்பரரி ரேம்ப் ப்ரொவிஷன் அதெல்லாம் கொடுக்கணும். டாய்லெட்ஸ்ல வாட்டர்ல இருக்குதா அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நம்ம உத்தரவு பண்ணணும். கூடுதலா வரும். நான் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஷேர் பண்ணுவேன். voter ID நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் 9ஆம் தேதி வரைக்கும் 9/12 வரைக்கும் எவ்வளவு நாங்க voter லிஸ்ட்ல நம்ம சேர்த்திருக்கிறோமோ 100% நமக்கு எபிக் கார்டு வந்திருக்கு.
ஆல்ரெடி டிஓஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் அனதர் ஒரு 5 daysல போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமா ஸ்பீட் போஸ்ட்ல எல்லா வீட்டுக்கு போய் சேரும். ஏன்னா ஸ்பீட் போஸ்ட் டிஓ ஆபீஸ்ல இருந்து ஸ்பீட் போஸ்ட்ல போவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.